ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சந்தாபுரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது சந்தாபுரம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் ஒரு என்ட்ரன்ஸு. ஓசூர்லேருந்து வரும்போது என்ட்ரன்ஸு பெங்களூரு அட்டிப்பள்ளி தாண்டி சந்தாபுரம் வரும். இது ஃபேமஸ் கோட்டுக்கு வந்து மார்க்கெட்டு. பெங்களூரில் நீங்கள் எங்கே போய் கோட்டு வாங்கினோம்னா உயிரோடு வாங்கினோம்னா இதுதான் உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷனில் சீப்பாக கிடைக்கிறது. இதில் சேவலும் வரும். சேவல் நல்ல ஜாதி சேவல் வெத்துக்கல் எடுக்கணும்னா நீங்கள் வந்து பெங்களூரில் எடுக்கணும்னா இங்கே வந்து எடுக்கலாம். நாங்கள் கரெக்டாக இது என்றைக்கு நடக்கும்னா சனிக்கிழமை காலையில் 4:30 5 மணிக்கெலாம் ஆரம்பித்து 9-10 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். பொதுவாக இங்கே நிறையா வர்றது ஆடு வாங்கினா நல்லா வரலாம். சேவலும் வந்துருந்துச்சு, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதிக இந்த சேவல்லாம் வரல. சுமார் ஒரு 20 சேவல் கிட்ட, 20 பொட்டைக்கோழி கிட்ட வந்துருந்துச்சு, ஜாதி பொட்டைக்கிட்ட. அப்புறம் கறிக்கு வாங்குற கோழியே நிறையா வந்துருந்துச்சு. இது பொதுவாக என்ன நடக்குதுன்னா, மொத்தமாக இறக்கி நாட்டுக்கோழியை வாங்கி அதை அப்படியே பிரித்து விற்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஹோல்சேல் சேல்ஸ் மாதிரி தான் இங்கே நடக்குது. ஆடு கோழி எல்லாமே. நாங்கள் கரெக்டாக ஒரு 7 மணி போல் போயிருந்தோம். அப்போ தான் வந்துக்கு இருந்துச்சு. ஆடுலாம் வந்து கிலோ 450-500. இந்த உருப்படி ஆடாக பொட்டையை பொறுத்து வேறுபட்டுது. எல்லாமே வந்து வெள்ளாடு இருந்துச்சு, செம்பரி ஆடு இருந்துச்சு, எல்லா வகையான ஆடு இருந்துச்சு. இந்த பொட்டைக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலரு. இந்த கலரு நல்லா வெயிட்டு வந்து 2 அபோவ் இருந்துச்சு. ஆனால் அது கறி ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. நான் வாங்கலான் இருந்தேன், அதை ஒருத்தவர் வாங்கிட்டாரு. அப்புறம் இந்த வெத்துக்கல் சேவை அந்த விரலில் ஏதோ கொஞ்சம் புண்ணு மாதிரி இருந்துச்சு, ப்ரீடிங்க்குன்னு 3 ரூபா சொன்னாங்க. 3000 ரூபாய் சொன்னாங்க. மெயின்லேயே இருக்குது சந்தை. வந்து நீங்கள் எங்கேயும் தேடிலாம் போகணும். ஓசூர் டு பெங்களூரு பைபாஸ்லேயே அந்த மெயின்லேயே அமைஞ்சிருக்கு. அந்த சந்தாபுரா பாலத்துக்கிட்டே, அந்த பாலம் ஸ்டார்டிங் ஆகிற இடத்துக்கிட்டே இருக்குது இந்த சேவல். ஓரளவுக்கு சேவல் வந்துருந்துச்சு. நாங்கள் கேட்டதுக்கு முன்னாடி நிறையா வரும், இந்த வாரம் கம்மின்னு சொன்னாங்க. அதில் இந்த சேவல் இந்த லெஃப்டில் இருக்குல்ல மயில், இதெல்லாம் வந்து டபுள் பாடி குஞ்சு தான். இப்படியும் ஒரு 8 மாதம் தான் இருக்கும், பட்டா தான். ஆனால் 4 கிலோ அபோவ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபைட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஒரு மீடியமான ஒரு 3 அடிக்கு ஏறி அடிக்கிற ஃபைட் இருக்கும். வெயிட் ஓவரு. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குமா என்னன்னு தெரியல. சேவை ஆனால் எடுத்து வீட்டில் நின்றுச்சுன்னா அமைப்பாக இருக்கும். சேவை நல்ல வெயிட்டான பாடியாக. நான் இன்னுமே கொஞ்சம் நாங்கள் ஒரு 6:30 போல் போனோம். இன்னுமே லேட்டாக போக தான் நிறையா வந்துருந்துச்சு. எல்லோரும் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே போனீங்கன்னா நான் எல்லாமே பார்த்துடலாம். ஆடு வாங்கினாலும் போகலாம். எல்லா வகையான ஆடும் இருக்குது. இது வாயில் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஆடு, என்னன்னு தெரியல. எல்லாமே செம்பரி ஆடுக. உள்ள கடை எல்லாமே போட்டிருக்காங்க. டீ கடையிலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. நாங்கள் பெருசாக எதுவும் ஆடு வாங்க போகல. ஆனால் கோழி சேவல் எதுவும் எடுக்கலாம் தான் போனோம். அமைஞ்சிச்சுன்னா நல்லா தான் எடுப்போம்னு. அப்புறம் ஆடையும் பார்த்தோம். இவ்வளோ ஆடு வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. நல்லா உருப்படியான செம்பரி குட்டியெல்லாம் நல்ல தரமான குட்டியெல்லாம் வந்துருந்துச்சு. எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். நல்ல உருப்படி, தெளிவான உருப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் என்ன எல்லாமே வெட்டுக்கு தான் போகுது. குட்டியிலுமே அவங்க வாங்கினவங்கள பார்த்தா வெட்டுக்கு வாங்குற மாதிரி தான் வாங்கினாங்க வீட்டை பொறுத்து. செம்பரி குட்டியெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. இது ஒன்று அவுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் போய் ஹெல்ப் பண்ணி அதை பிடிக்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். கயிறு எடுத்து அவருக்கு கொடுத்தேன். வேறு எதுவும் நம்ம பெங்களூரை ஒட்டி ஓசூர் பக்கத்தில் எதுவும் சந்தை நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், போய் கவர் பண்ணி போடுவோம். என்ன வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். வேறு எதுவும் சீப்பான மார்க்கெட் இருந்தாலும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது போய் என்னென்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சதை ரிவ்யூ பண்ணி நான் இது பெஸ்ட் இல்லைன்னு பார்த்து சொல்கிறேன். அடுத்து வேறு நம்ம கிளமங்கலம் போய் பார்ப்போம். ஒரு டைம் இந்த குந்தாரப்பள்ளியா இது என்ன இந்த கோழி கிருஷ்ணகிரி பக்கத்தில் அந்த மார்க்கெட் போய் பார்ப்போம். ஆனால் ஒன்றுமே 30 கிலோவுக்கு இருக்கும் அந்த கிடாலாம். 30 கிலோ 40 கிலோ பெரிய பெரிய உருப்படிலாம் வந்துருந்துச்சு. 50 கிலோ 60 கிலோக்கெலாம் அங்கே வெயிட்டு போட்டாங்க. அதெல்லாம் நான் எடுத்தேனான்னு தெரியல, எடுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த வீடியோலாம். மேற்கொண்டு அடுத்த சந்தையில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு எதுவும் பற்றி தெரியணும், உங்களுக்கு லொக்கேஷன் எதுவும் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுறேன். லொக்கேஷன் எதையும் மார்க் பண்ணி வைக்கிறேன். ரேட்டு நீங்கள் குட்டி பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.